நாராயணன் என்றால் என்ன? அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? வாருங்கள் பார்க்கலாம். நாளெல்லாம் நாராயண நாராயண என்று அந்த இறைவனின் நாமத்தை ஜெபிக்கும் எல்லாம் அறிந்த அந்த நாரதருக்கே ஒரு நாள் நாராயணன் என்றால் என்ன, அதற்கு என்ன அர்த்தம் என்று ஒரு சந்தேகம் உதித்தது. அப்பொழுது அவர் அந்த அர்த்தத்தை ஒரு முனிவரிடம் சென்று வினவினார். அதற்கு முனிவரும் மிகவும் சுலபம். நாரம் என்றால் தண்ணீர், அயனன் என்றால் சயனித்திருப்பவன். விஷ்ணு பகவான் கடலிலேயே எப்பொழுதும் சயனம் செய்பவர் அல்லவா? அதனால்தான் நாம் அவரை நாராயணன் என்று அழைக்கின்றோம் என்று அளித்தார். இந்த விளக்கம் ஓரளவுக்கு சரியாக தோன்றினாலும் நாரதருக்கு இந்த பதிலில் திருப்தி ஏற்படவில்லை. அதனால் இந்த விளக்கத்தை அந்த நாராயணனிடமே கேட்டுவிடலாம் என்று எண்ணி அவரையே அணுகினார். ஐயனே, உம்மை நான் நாராயணா நாராயணா என்று அனுதினமும் துதிக்கிறேன். ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியவில்லை. அது உன் பெயர்தானே, நீரே விளக்கம் சொல்லுமே என்று குறும்புக்கார நாரதர் கேட்டார். அதற்கு பகவானும் குறும்பாக, அடடா, எனக்கும் தெரியாதே, எதற்கும் நீ நர்மதை கரையில் இருக்கும் வண்டிடம் போய் கேள், அதற்கு தெரியும் என்று கேள்விப்பட்டேன் என்று கூறினார். நாரதரும் அவர் கூறியவாறே நர்மதை நதிக்கரையில் பறந்து கொண்டிருந்த ஒரு வண்டிடம் சென்று, வண்டே, நாராயணன் என்பதற்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த வண்டு விழுந்து இறந்து போனது. அதிர்ந்து போன நாரதர் மீண்டும் நாராயணனிடம் ஓடி வந்து நடந்ததை கூறி, அப்படியென்றால் நாராயணன் என்ற நாமம் கேட்பவர்கள் இறந்து விடுவார்கள் என்பதுதான் இதற்கு அர்த்தமா என்று வினவினார். அதற்கு நாராயணர் ஆச்சரியத்துடன் குறும்பையும் கலந்து, அப்படி நான் கேள்விப்பட்டதில்லையே, எதற்கும் அதோ அந்த கிளியிடம் கேள் என்று ஒரு மரத்தை நோக்கி கை நீட்டினார் பகவான். நாரதரும் அந்த கிளியிடம் சென்று, கிளியே, நாராயணன் என்ற பதத்திற்கு சரியான அர்த்தம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அந்த கிளியும் சுருண்டு விழுந்து இறந்து போனது. நாரதருக்கு திக்கித்து விட்டது. மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணா என்கிறோமே, நாமும் இறந்து விடுவோமா என்று பயத்துடன் நாராயணனிடம் மீண்டும் ஓடி வந்தார். பெருமாளே, அதற்கு அர்த்தம் இறப்புதான் என்று உறுதியாகிவிட்டது என்று வருத்தம் கலந்த பயத்துடன் கூறினார். அதற்கு நாராயணர், நாரதா, அவையெல்லாம் அதன் விதி முடிந்து இறக்கின்றன. எதற்கும் அந்த பசுவின் கன்றிடம் போய் கேள் என்று மீண்டும் விஷமமாக கூறினார். நன்றாய் இருக்கிறது நாராயணா, இதை நான் போய் கேட்க அந்த கன்று இறந்து போக பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவம் என்னை அணுக வேண்டும் என திட்டம் போடுகிறீரா? முடியாது முடியாது என்றார் நாரதர். அப்படி ஏதும் ஆகாதென்று நினைக்கிறேன். நீ ஒரு தபஸ்வி, தபஸ்விக்கு தைரியம் வேண்டாமோ என்று தூண்டிவிட்டார் பெருமாள். நாரதரும் பகவான் கட்டளையை மீற எண்ணாமல் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு கன்றிடம் சென்று தயங்கி தயங்கி நாராயணன் என்றால் என்ன என்று மீண்டும் வினவினார். அந்த கன்றும் உடனே மடிந்து விழுந்தது. நாராயணா, எல்லாம் போயிற்று, இனிமேல் உம்மிடம் பேச்சே இல்லை.
பசுக்கன்றை கொன்ற கொடிய பாவத்திற்கு என்னை ஆளாக்கிவிட்டாய். நான் வருகிறேன் என கிளம்பியவரை பெருமாள் தடுத்தார். நாரதா, கலங்காதே. இதுவரை நீ கேட்டது பூச்சி, பறவை, விலங்கிடம் மட்டுமே. ஒருவேளை அதனால்தான் உனக்கு சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. அதனால் நீ இப்பொழுது காசிக்கு சென்று அங்குள்ள இளவரசனிடம் இந்த கேள்வியை கேள். அவன் மனிதனாயிற்றே, அவனுக்கு ஏதும் ஆகாது என்று நாராயணன் மீண்டும் கூறினார். எம்பெருமானே, என்னை அரசு தண்டனைக்கு ஆளாக்க எத்தனை நாள் திட்டம் போட்டு வைத்திருந்தீர்? முடியாதையா, முடியாது என்று கூறிய நாரதரை பகவான் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். நாரதர் பயந்தபடியே இளவரசனிடம் சென்று மீண்டும் அந்த கேள்வியை கேட்டார். அப்பொழுது அந்த இளவரசனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவன் நாரத மாமுனிவரை வணங்கி, நாரதரே, இதற்கு முன்னால் வண்டாய், கிளியாய், கன்றாய் முன் காட்சி தந்தது நானே. வாயால் நாராயணா நாராயணா என்ற நாமத்தை திரும்ப திரும்ப கேட்டு உயர்ந்த மணிப்பிறவியை எடுத்து அதிலும் செல்வங்களையெல்லாம் அனுபவிக்கத்தக்க மற்றும் மக்களின் நலம் காக்கும் இளவரசனாய் பிறந்திருக்கிறேன். இப்பிறவியில் தொடர்ந்து நாராயண மந்திரத்தை பக்தியுடன் ஓதி வைகுண்டம் செல்வேன் என்றார். ஆஹா, நாராயணன் என்றால் வாழும் காலத்தில் செல்வம் அருள்பவன், வாழ்வுக்கு பின் பிறவிப்பினி தீர்ப்பவன் என்றல்லவா அர்த்தம். பெருமாளின் இந்த திருவிளையாடலின் மூலம் இதை புரிந்து கொண்டார் நாரதர். அவர் மட்டுமா, இன்று நாமும் அந்த நாராயணனின் திருநாம மந்திரத்தின் மகிமையை அறிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.